ஆசிரியர்களின் ஊக்குவிப்பால் முதல் முறையாக பழங்குடியின மாணவிகள் இருவர் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று திருச்சி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். யார் அவர்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். போதிய மின் வசதியோ கழிப்பிட வசதியோ இணைய வசதியோ இல்லாத கிராமம்தான் திருச்சி மாவட்டம் பச்சைமலையை ஒட்டியுள்ள சின்ன இலுப்பூர். விவசாயத்தை நம்பி வாழும் பழங்குடியின மக்கள் நிறைந்த பகுதியான இந்த கிராமத்தில் மதியழகன் வசந்தி தம்பதியின் 3வது மகள்தான் ரோகிணி. சிறுவயது முதல் படிப்பில் ஆர்வம் கொண்ட ரோகிணி வீட்டின் அருகே உள்ள அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். பெற்றோர் இருவரும் கட்டுமான தொழிலுக்காக கேரளாவில் வசிக்கும் சூழலில் ரோகிணி தனியாக வசித்து வருகிறார். இதனால் வீட்டு வேலை, வயல் வேலைகளை சலிக்காமல் கவனித்து வந்த இவர் படிப்பிலும் சளைத்ததில்லை. இவரது கற்றல் திறனை பார்த்து வியந்து போன தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அவரை போட்டித் தேர்வுகளில் பங்கேற்குமாறு ஊக்கப்படுத்தினர். நீட், ஜேஇஇ உள்ளிட்ட தேர்வுகளுக்கு தேவையான உதவிகளை ஆசிரியர்கள் செய்து கொடுத்தனர். மேலும் ரோகிணிக்கு பக்கபலமாக பழங்குடியினர் நலத்துறை திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இருந்தனர். அதன் பலனாக ஜேஇஇ முதன்மை தேர்வில் 73.8% மதிப்பெண்கள் பெற்று 29 பழங்குடியினர் பள்ளிகளில் மாநில அளவில் ரோகிணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கல்விக்கு வறுமை தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டிய இவருக்கு திருச்சி தூவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் வேதி பொறியியல் படிக்கும் இடம் கிடைத்துள்ளது. இதன் மூலம் திருச்சி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற முதல் பழங்குடியின மாணவி என்ற வரலாற்றை படைத்துள்ளார். கரண்ட் வசதி அது மாதிரி எதுவும் இல்லை, டவரும் அதிகம் கிடைக்காது, கரண்ட் அடிக்கடி போயிடும். அதனால் நாங்கள் இது மாதிரி விளக்கு இல்லைன்னா டார்ச் லைட் இந்த மாதிரி வச்சு படிக்கலாம். 4 வருஷத்துக்கும் அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா செலவும் ஏற்றுக்குது. இந்த தருணத்தில் யாருக்குமா நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மா அப்பாவுக்கு, முதலமைச்சருக்கு, ஆசிரியருக்கு, தலைமை ஆசிரியருக்கு, திட்ட அலுவலர், இயக்குனர் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். வரும் காலங்களில் தன்னை போல ஏழ்மையில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியில் பெரிய அளவு சாதிக்க தன்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்றார். மாணவி ரோகிணி தங்களை மட்டுமல்ல தங்களது கிராமத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக அவரது உறவினர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். எங்க கூட படிக்கிற நேரம் படிச்சாலும் எங்க கூட வயல்ல வேலை செய்வா, எப்பயுமே வேலை செய்வா. நான் வீட்லயும் வேலை செய்வா, எங்களே வேலை செய்ய விட மாட்டா. அவ வேலை செஞ்சுட்டு அவ நல்லா படிச்சு இப்ப எங்களை இந்த ஊர்லயே தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கா. அவளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். மின்சார வசதியோட முழுமையாக கிடைக்காத தங்களது கிராமத்தில் அதிநவீன வசதிகளுடன் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையத்தை அமைத்துக் கொடுத்தால் நிறைய மாணவர்கள் சாதிப்பார்கள் என அப்பகுதியினர் தெரிவித்தனர். இதேபோன்று சேலம் மாவட்டம் கரியக்கோவில் வளைவைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி சுகன்யாவும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றதன் மூலம் திருச்சி என்ஐடியில் புரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி கல்வி கற்க வறுமை ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டிய இந்த மாணவிகள் பழங்குடியின மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஏழ்மையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக திகழ்கின்றனர்.